मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। चतुर्दशपाठे विद्यमानः अभ्यासः। तत्र आदौ प्रश्नाः। कुक्कुटः किन्निमित्तं तरोः शिखरम् आरोहत् इति प्रश्नः। कुक्कुटः जम्बुकः कश्चन बुभुक्षितः परिभ्रमन् तम् उद्देशम् आगतः कुक्कुटः तम् अवेक्ष्य समीपस्थस्य तरोः शिखरम् आरोहत्। मृगैः पक्षिभिश्च सम्भूय कः समयः कृतः? अद्य खलु मृगैः पक्षिभिश्च सर्वैः अद्य खलुங்கிறது அந்த வஞ்சகः शृगालः சொல்றது. मृगैः पक्षिभिश्च सर्वैः सम्भूय समयः कृतः तत्र एवं निर्णीतं न कोऽपि कस्मा अपीतः परं दृश्येते। कस्मै अपि அல்லது कस्मा अपि इतः परं कस्मा अपि इतः परं दृश्येते न कमपि पीडयेते न च कञ्चन हन्यात् किन्तु सर्वैः स्नेहेन वर्तितव्यम्। ययेनं समयम् उल्लङ्घते एकवचनं இருக்கிறதுனால उल्लङ्घते सः तीव्रं दण्ड्येत तीव्रं दण्ड्येत इति समयः कृतः। आमा व्याघ्रः कदा कुत्र समाययौ? यदा सः शृगालः वदन् आसीत् அல்லது भाषमाणः आसीत् तस्मिन्नेव काले न अतिदूरे व्याघ्रः कश्चित् समाययौ அப்படிங்கிறது இந்த கேள்விக்குண்டான பதில். कुक्कुटः सस्मितं किम् आह? कुक्कुटः तं सस्मितम् आह हंहो मा गमः अहं तरोः अवरोहामि त्वं मां स्नेहेन आलिङ्गिष्यसि सर्वैः स्नेहेन वर्तितव्यम् इति समये स्थिते किमिति त्वं व्याघ्रात् भीतः इति सस्मितम् आह. கிம் வதன் ஜம்புகா திருதம் பலாயிதா என்ன சொல்லிக்கொண்டு வேகமாக இந்த ஜம்புகா ஓடியது? शृगालः न खलु धातुकाः समयम् अनुवर्तिष्यन्ते इति वदन् द्रुतं पलायितः வேகமா ஓடி எடுத்து. ஜம்புகஸ்ய பர்யாயான் வதத இந்த பாடத்திலேயே நிறைய வந்திருக்கு. ஸ்ருகாலஹா, ஜம்புகஹா, விருகஹா, ஆமா குரோஷ்டான் வரணும். குரோஷ்டான் இருக்கானே வஞ்சகஹா அப்படிங்கிறது வந்து பொதுவான சொல். ஏமாற்றுபவன் அப்படிங்கிறது பொதுவான சொல்.
சரி. இந்த இதை மட்டும் சொல்லக்கூடியதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, அதாவது நரி அதை மட்டும் சொல்லக்கூடியதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நாம சொன்ன இந்த வார்த்தைகள் தான், இந்த பதங்கள் தான். இப்போ அயவாயாவ சந்தி ஏ ஓ ஐ ஔ ஏஷாம் வர்ணானாம் கிரமாத் ஐ ஔ ஆய் ஆவு ஆதேशाः विकल्पेन भवन्ति. कदाचित् भवन्ति, कदाचित् न भवन्ति. இதுல இந்த ஆதேசா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா? வியாக்கரண சாஸ்திரத்துல ஆதேசா அப்படின்னு சொன்னா ஒரு எழுத்தை எடுத்துட்டு அந்த எழுத்தினுடைய ஸ்தானத்துல இன்னொன்னு வருமே ஆனால் அது ஆதேசா. இதை விளக்கிறதுக்கு எப்படி சொல்லுவான்னா, சத்ருவத் ஆதேசா. ஒரு ராஜா இருக்கார், அந்த ராஜாவோடு சண்டை போட்டுண்டு இன்னொரு ராஜா யுத்தத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம். ராமஹாங்கிற ஒரு ராஜா, ராவணஹான்னு ஒரு ராஜா. இப்போ அந்த ராவணன் என்கின்ற ராஜாவே ராமர் வெற்றி கொள்வார்னு சொன்னா, அவருடைய ராஜ்யத்துல என்ன பண்ணுவார்? ராவணனையும் ராஜாவா வச்சுட்டு இவரும் போய் ராஜா உட்காருவாரா, இல்ல ராவணனை எடுத்துட்டு இவர் ராஜாவா உட்காருவாரா அப்படின்னு கேட்டா, ராவணனை எடுத்துட்டு தான் போய் உட்காருவார். சத்ருவத் இல்லையா? அந்த ராவணனை நீக்கி அவருடைய இடத்துல இவர் உட்கார வைப்பார். இதை தான் ஆதேசகான்னு சொல்லுவா. இந்த மாதிரி பண்ணக்கூடியது. அதாவது இப்போ இந்த இடத்துல ஏகாரகா இருக்குன்னு வச்சுப்போம். ஏதே ஆகதாகான் இருக்கு. இதுல ஏதே அப்படின்னு முதல் பதம். இந்த முதல் பதத்தினுடைய கடைசி எழுத்து ஏ இல்லையா? அடுத்தது ஆகதாகான் இருக்கு. இப்போ இந்த ஏ ஐ ஓ ஔ இந்த எழுத்துகளுக்கு அப்புறம் அச்சு எழுத்து இருக்குமே ஆனால் அப்போ என்ன ஆகும்? இந்த ஏகாரத்துக்கு, ஓகாரத்துக்கு, ஐகாரத்துக்கு, ஔகாரத்துக்கு வரிசையா சொல்லப்பட்ட ஐ ஔ ஆய் ஆவ் இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கோம். அப்படி பார்த்தோம்னு சொன்னா ஏகாரத்துக்கு என்ன வரணும்? ஐ வரணும். ஆ பிளஸ் இ ஐ வரணும். சரி, இது வந்ததுன்னா ஏ தேல கடைசி எழுத்தா இருக்கக்கூடிய ஏ அதோடு சேர்ந்து இந்த ஐ நிக்குமா, அல்லது ஏ எழுத்த ஏ தேல தகாரோத்தரமா இருக்கக்கூடியதான ஏகாரத்தை நீக்கிட்டு அதனுடைய இடத்துல இந்த ஐ வருமா? ஏகாரத்தை நீக்கிட்டு ஐகாரம் வந்துடும். ஐகாரம் வரும். அதனாலதான் இது ஆதேசகான்னு சொல்றோம். ஆகமகான்னு இன்னொன்னு இருக்கு. ஆதேசகா, ஆகமஹா. ஆகமஹா அப்படிங்கிறது என்ன பண்ணும் தெரியுமோ? மித்ரவத் ஆகமஹா. நண்பன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய நண்பனை அந்த இடத்தை விட்டு நீக்கிட்டு அவன் உட்கார மாட்டான், அவன் அந்த நண்பரோடு சேர்ந்தே உட்காருவான் இல்லையா? அதுதான் மித்ரவத், மித்ரனை போல, நண்பனை போல. சில இடங்கள்ல என்ன ஆகும்? முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை நீக்காம அதோடு சேர்ந்து இதுவும் சேரும், வரக்கூடிய எழுத்தும் சேரும். அப்படி சேர்ந்தால் அதற்கு பேரு ஆகமஹான்னு பேர். ஆகமஹா, ஆதேசஹா. இப்போ இந்த இடத்துல நாம பார்க்க போறது ஆதேசஹா அப்படின்னு பார்க்க போறோம். சரி, இப்போ ஏதே ஆகதாஹா அப்படிங்கிற இடத்துல ஏதே அப்படின்னு முதல் பதம். இந்த பதத்தினுடைய கடைசி எழுத்து ஏகாரஹா. இந்த ஏகாரத்துக்கு அப்புறம் அச் எழுத்து இருக்கு. அச் எழுத்து அப்படின்னு சொன்னா அகாரத்தில் ஆரம்பிச்சு அவ் வரையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். இந்த இடத்துல உத்தேசியம், விதேயம், நிமித்தம் அப்படின்னு 3 நாம தெரிஞ்சுக்கணும். உத்தேசியம் எழுதிண்டா கூட சௌகரியமா இருக்கும். உத்தேசியம், விதேயம், நிமித்தம். இந்த உத்தேசம்னா என்னது? எந்த முதல்ல விதேயம் என்ன தெரிஞ்சுப்போம். விதேயம்னா ஒரு சூத்திரத்தினால இது வரணும் அப்படின்னு எந்த எழுத்து வரும் அப்படின்னு சொல்லப்படுறதோ அதுதான் விதேயம். இப்போ இந்த இடத்துல எந்த எழுத்து வரும் நாம சொல்லிட்டு இருக்கோம்? ஐ, ஆ பிளஸ் இ ஐ. இதுதான் இந்த இடத்துல வரும்னு சொல்லிட்டு இருக்கோம். எதனுடைய இடத்துல வரும்னு சொல்லிட்டு இருக்கோம்?
ஏகாரத்தை எடுத்தது. ஏகாரத்தினுடைய அப்போ ஏகாரம் தான் உத்தேசம். ஏகாரத்தை உத்தேசிச்சு சூத்திரத்தினால ஐ அப்படிங்கிற ஒரு பதமானது விதிக்கப்படுறது. ஐ பதம்னு சொல்றது எழுத்தும் கூட சொல்லிக்கலாம். ஐ விதிக்கப்படுறது இல்லையா? சூத்திரம் என்னது? ஏச்சோ யவாயாவஹா அப்படின்னு சூத்திரம். ஏச்சஹா அயவாயாவஹா பிரிச்சால் ஏச்சோ யவாயாவஹா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூத்திரத்தினால தான் நமக்கு இங்க ஐ ஏகாரத்துக்கு ஆயு கிடைக்கிறது. சரி, வெறுமனே எங்கெங்கெல்லாம் ஏ இருக்கோ, ஏ அப்படிங்கிற எழுத்து இருக்கோ அங்கங்கெல்லாம் ஐ வந்துடுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இன்னொன்னு நமக்கு வேண்டியது இருக்கு. என்ன அம்சம் வேண்டி இருக்கு தெரியுமா? விதேயம், உத்தேசம், உத்தேசம், விதேயம், இன்னொன்னு நிமித்தம். நிமித்தம். இப்போ இந்த இடத்துல நிமித்தம் என்னது அப்படின்னு கேட்டா, இந்த ஏகாரத்துக்கு ஐ வரும் அப்படின்னு சொன்னோமே, எப்போ வரும்? உதாரணத்துக்கு ஏதே கச்சந்தி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எடுத்துப்போம். ஏதே கச்சந்தி வாக்கியம் சரியா இருக்கு. இப்போ இந்த ஏதே கச்சந்தில தகாரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஏகாரத்திற்கு அ யு அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்கள் வருமா வராதா? வராதுங்க. ஏன் வராது? சரி, வராதுங்க. நான் இப்போ இன்னொன்னு சொல்றேன். ஏதே ஆகதாக இப்போ வருமா? இதுல வரணும்னா ஏன்னா இத வரணும். ஆனா இதுல அச்செழுத்து வந்தா வரணும்னு அப்போ விதேயம் விதிச்சு அச் எழுத்துகள் பின்னாடி இருக்கணும். அதுதான் நிமித்தம். ஓகே. இப்போ 3 அம்சம் நம்ம கிடைச்சிருத்தா? உத்தேசம், உத்தேசம், விதேயம், விதேயம், நிமித்தம். நிமித்தம். இப்போ நாம ஒரு சூத்திரத்தை எடுத்திருந்தால் எங்கேயாவது சந்தி ஒரு சூத்திரத்தினால் விதிக்கப்படுறதா இருந்தால் இந்த 3 அம்சங்கள் கண்டிப்பாக இருக்கும். முதல்ல எடுத்த உடனே விதேயம் என்னன்னு பார்க்கணும். அடுத்தது விதேயம் இருக்குன்னு சொன்னா ஏதோ ஒன்று குறிச்சு தானே விதிக்கப்படும். அப்போ உத்தேசம் என்னதுன்னு பார்க்கணும். அடுத்தாப்புல என்ன பார்க்கணும்? நிமித்தம் என்னது. இந்த 3 அம்சங்கள் நாம எல்லா சந்திகளையும் பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு உத்தேசம் விதேயம் என்னது? ஐ, அவ், ஆய், ஆவ். உத்தேசம் என்னது? ஏ, ஓ, ஐ, அவ் 4 எழுத்துக்கள். நிமித்தம் என்னது? அச். இப்போ இது நல்லா புரிஞ்சுருத்தா? புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கலாம். என்ன தெரியுமா? ஒரு சந்தியினுடைய பேரை நம்ம குறிப்பிடுறோம் இல்லையா? இப்போ இந்த சந்திக்கு என்ன பேரை நம்ம கொடுத்துருக்கோம் தெரியுமா? அஜவாஜாவ சந்தி அப்படின்னு பேரை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 3 அம்சங்கள் பார்த்தோமே, உத்தேசம், விதேயம், நிமித்தம்னு. இப்போ இந்த பேரை எந்த அம்சத்தை வச்சு கொடுத்துருக்கோம்? இந்த ஐ, அவ், ஆய், ஆவ் அதை வச்சு கொடுத்துருக்கோம். அதாவது எந்த அம்சம் அது? அது உத்தேசத்தை வச்சு கொடுத்துருக்கீங்க. விதேயம். விதேயம். ஏ, ஐ, ஓ, அவ் இதுதானே உத்தேசம். ஆமாண்ணா. அப்போ ஒரு சந்தியினுடைய பெயரை நாம எதை வச்சு நிர்ணயம் பண்றோம்னு கேட்டா விதேயத்தை வச்சுண்டு. அதனாலதான் நான் எடுத்தோன்னே விதேயம் என்னன்னு சொன்னேன். நாம இந்த மாதிரிதான் போன புஸ்தகத்திலையும் பாலாதர்ஷத்திலையும் எண் சந்தி, குணசந்தி, விதி சந்தி இப்படிலாம் விருத்தி சந்தி இப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? அங்கேயும் இப்படித்தான் விதேயத்தை வச்சுட்டு தான் அந்த சந்தியினுடைய பெயரை நாம முடிவு பண்றோம். இப்போ இந்த அயவாயாவ சந்திங்கிற பேரும் கூட விதேயத்தை வச்சுட்டு தான் முடிவு பண்ணியிருக்கோம். இது நல்லா மனசுல இப்போ புரிஞ்சது இல்லையா? இப்போ புரிஞ்சிருச்சுங்க. இதுதான் இங்க பாருங்க. இப்போ இந்த சந்தியை நம்ம பார்க்கலாம். ஏதே ஆகதாஹா. இந்த ஏதேல இருக்கக்கூடியதான ஏகாரத்திற்கு ஐ ஆதேசமா வந்தால் ஏத்து பிளஸ் ஐ பிளஸ் ஆகதாஹா இப்படின்னு இருக்கும். ஏத்து பிளஸ் ஐ ஏதை, ஏதை பிளஸ் ஆகதாஹா ஏதயாகதாஹா. சரியா? பக்கத்திலே ஏக ஆகதாஹான்னு போட்டிருக்கேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? விகல்பேன பவந்தின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அதனால இந்த ஐ அப்படிங்கிற ஆதேசமானது விகல்பமா வரும். அப்படி வரும் பொழுது
ஏத யாகதாகான் வரும். இதே இந்த ஏகாரத்துக்கு லோபத்தை சொல்லக்கூடிய சூத்திரமும் இருக்கு. அந்த சூத்திரத்தை வச்சுட்டு நாம பார்க்கும் பொழுது என்ன ஆயிடும் தெரியுமா? ஏத ஆகதாகா அப்படின்னு ஆயிடும். இப்ப புரிஞ்சுது இல்லையா? அதனாலதான் அங்க எழுதும் பொழுது என்ன எழுதினா விகல்பேன பவந்தி அப்படின்னு எழுதினா. அடுத்தது சம்போ ஏஹி, ஹே சம்போ ஏஹி ஆகச்சன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ஓகாரத்துக்கு அவ் ஆதேசா வரும். ஏன்னா சம்போல கடைசி எழுத்து ஓ, அடுத்தது ஏஹில இருக்கக்கூடியதான அச்சு எழுத்து நிமித்தம். உத்தேசம் இருக்கு, நிமித்தம் இருக்கு, விதேயம் என்ன வரணும்? அவ் வரணும். வந்தால் சம்பவ் பிளஸ் ஏஹி, சம்போல ஓ போயிடும், சம்பவ் ஏஹி சேர்த்தால் சம்பவேஹி. இதே இந்த இடத்துல இந்த அயவாயாவ சந்தி இல்லைன்னா சம்போல இருக்கக்கூடியதான ஓகாரத்துக்கு லோபகா வரும். அப்படி லோபகா வரும் பொழுது என்ன மாதிரி ரூபம் வரும்? சம்ப ஏஹி அப்படின்னு வரும். அடுத்தது தஸ்மை ஆஹா. தஸ்மை இந்த பதத்தினுடைய கடைசி எழுத்து ஐ. அடுத்து என்ன இருக்கு? ஆஹா. ஆஹான்னா சொன்னான்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த இடத்துலயும் உத்தேசியம் இருக்கா? உத்தேசம் என்ன உத்தேசம் இருக்கு? ஐ. ஐ இருக்கு. நிமித்தம் இருக்கா? நிமித்தம் ஆக இருக்குண்ணா. அதாவது அச்சு இருக்கு. அப்போ உத்தேசியம் நிமித்தம் ரெண்டும் இருந்தால் அங்க ஆதேசமா என்ன வரும்? விதேயமானது வரும். ஆதேசமாக ஐ ஆயு வரும் இல்லையா? ஆமாண்ணா. இப்போ ஐ போயிட்டு அதனோட இடத்துல என்ன வரும்? ஆயு. தஸ்மு பிளஸ் ஆய், தஸ்மாயு பிளஸ் ஆஹா, தஸ்மாயாக இல்லையா? இதுல இந்த ஆ இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? அதாவது இந்த ஆயு இல்லைன்னு சொன்னா தஸ்மா ஆஹா, தஸ்மை ஆஹா, அதான் தஸ்மா ஆஹா. இந்த பக்கத்துல பின்னாடி வர்றது எல்லாமே விகல்பமா வர்றது எல்லாமே அயவாயாவ சந்தியை நீக்கி வேற உள்ள சந்தியில வருது. அதாவது அதாவது இந்த அயவாயாவ சந்தி வந்தால் ஏத யாகதாக அப்படின்னு வரும். இதே அயவாயாவ சந்தி இல்லைன்னு சொன்னால் என்ன வரும்? இந்த ஏத ஆகதாக அப்படிங்கிற ரூபம் வரும். அடுத்தது என்ன இருக்கு? மதௌ. மதௌ இல்லையா? மதௌ இஹ. மதவுல என்ன இருக்கு? அவு இருக்கு. இஹால அச்சு எழுத்து இருக்கு. அப்போ நிமித்தமும் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஔகாரத்துக்கு என்ன வரும்? ஆவு வரும். வந்தால் என்ன வரும்? மது பிளஸ் ஆவ், மதாவ் பிளஸ் இஹ, மதாவிஹ இல்லையா? இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு என்னன்னா லோப சாக்கல்யஸ்யன்னு ஒரு சூத்திரம். எப்படி இந்த அயவாயாவ சந்திய விதிக்கக்கூடியதான சூத்திரம் இருக்கோ அத போல இந்த இடத்துல இந்த ஏகார ஓகாரத்துக்கெல்லாம் லோபத்தை சொல்லக்கூடிய சூத்திரம் இருக்கு. என்னதுன்னு கேட்டால் லோப சாக்கல்யஸ்ய அப்படின்னு. லோபகான் இருக்கு இல்லையா? இந்த ஏகார ஓகாரத்துக்கு லோபகா. சரி, இப்போ இந்த அயவாயாவ சந்தியை நாம பார்த்துருக்கோம். அடுத்தது அக்ரதா, பிருஷ்டதா, பரிதா, உபயதா ஏதைஹி யதாயோகம் வாக்கியானி பூரயதா. இந்த பதங்களை வச்சுண்டு நாம இந்த வாக்கியங்களை பூர்த்தி பண்ணணும். வியாக்ரஹா டேஷ் ஆகத்ய கோபாலம் வியாபாதயத். என்ன எழுதுனா சரியா இருக்கும்?
அக்ரதஹான்னு சரிதான். வியாக்ரஹா அக்ரதஹ அக்ரதஹா ஆகத்ய முன்பாக ஆகத்திய வந்துவிட்டு கோபாலம் வியாபாதையது கொன்று விட்டதுன்னு அர்த்தம். விருஷபஹ ஷகடஸ்ய டேஷ் யுகே பத்யதே. உபயதः யுகே பத்யதே. உபயதः யுகே பத்யதே. क्रीडाकाले बालैः रज्जुः டேஷ் ஆக்ருஷ்யதே. விளையாடுற நேரத்துல பாலைஹி சிறுவர்களால் ரஜ்ஜுஹு கயிறானது ஆக்ருஷ்யதே. பிருஷ்டதா ஆக்ருஷ்யதே, பின்னாடி இருக்கிறவங்களே இந்த கயிறு பிடிச்சு விளையாடுறது. பிருஷ்டதா ஆக்ருஷ்யதே. அஸ்மாகம் பாடசாலாயாம் டேஷ் பிராகாரः வர்த்ததே. பிராகாரஹான சுவர் அப்படின்னு அர்த்தம். பரிதஹா சுற்றிலும். இப்போ பரிதஹா சுற்றிலும் அர்த்தம். அக்ரதஹான்னா முன்பாக, பிருஷ்டதஹா அப்படின்னு சொன்னா பின்பாக, பரிதஹான்னா முழுவதுமாக சுற்றிலும், உபயதஹான்னா இருபுறம். சரி, பர்யாயாக. முதல்ல குக்குடஹா. குக்குடஹான்னா கோழி. குக்குரஹான்னு இன்னொரு சப்தா இருக்கு, நாய் அப்படின்னு அர்த்தம். குக்குடஹா அதனுடைய பர்யாய சப்தங்கள். கிருகவாகுஹு அப்படின்னு ஒரு பேர். கிருகவாகுஹு, தாம்ரச்சூடஹா, குக்குடஹா, சாரணாயுதஹா. மொத்தம் 4 பேர். கிருகவாகுஹு, தாம்ரச்சூடஹா, குக்குடஹா, சாரணாயுதஹா அப்படின்னு 4 பேர் கோழிக்கு. இதுல சரணாயுதஹான்னு போட்டிருக்கு, சாரணாயுதஹா ரெண்டு பேர். சரணாயுதஹா, நான் சாரணாயுதஹான்னு படிச்சிட்டேன் இல்லையா, தப்பு. சரணாயுதஹா தான் சரி. சரணாயுதஹா தான் சரி. அதாவது இந்த கால் இருக்கு இல்லையா, அதை வச்சிருந்தா அது மற்ற பிராணிகளை அடிக்கிறதோ அல்லது அதை தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த காலினுடைய நகங்கள் இருக்கு, காலையும் காலின் நகத்தை தான் அது வந்து ஆயுதமா பயன்படுத்திக்கும். இந்த கோழி சண்டை எல்லாம் பாக்குறோம் இல்லையா, கோழி சண்டைய, சேவல் சண்டை, அதெல்லாம் பார்த்தா கால் வச்சுதான் அடிக்கும். அதாவது சரணாயுதா. அடுத்தது புபுக்ஷிதா. இதுல சரியா போட்டிருக்கா. அந்த புஸ்தகத்துல வந்து முதல்ல பாடத்துல புபுக்ஷிதான்னு இருந்தது இல்லையா, இங்க சரியா போட்டு புபுக்ஷிதா. புபுக்ஷித ஸ்யாத் க்ஷுதிதா ஜிகத்சுஹு அசனாயிதா. ஸ்யாத் அப்படிங்கிறது இந்த அர்த்தத்திலே இந்த பதம் இருக்குன்னு சொல்றதுக்காக வந்திருக்கு. புபுக்ஷிதா, க்ஷுதிதா, ஜிகத்சுஹு, அசனாயிதா 4 பதங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ சொன்ன பர்யாய சப்தங்கள், அதாவது ஒரே அர்த்தத்தை குறிக்கின்ற வெவ்வேறான சொற்கள். இப்போ சொல்ல போறது எப்படின்னு கேட்டா, ஒரே பதத்துக்கு வெவ்வேறான அர்த்தங்கள். பதம் ஒண்ணு, அர்த்தம் வேறு. முன்னாடி அர்த்தம் ஒண்ணு, பதங்கள் வேறு. அதுக்கு பர்யாய சப்தகான்னு பேரு. இப்போ ஒரே சொல்லு, அர்த்தம் வேறு, நானார்த்தா. எப்படி இந்த சமய பதத்துக்கு 5 அர்த்தங்கள் இருக்கு. சமயாஹா என்னது, ஷபத. ஷபதம்னா இந்த சத்தியம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறது, ஷபதம். ஆச்சாரஹா பின்பற்றுதல், அதற்கும் சமயஹான்னு பேரு. இந்த தமிழ்ல கூட இந்த சமயம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, மதம் அப்படிங்கிற அர்த்தத்துல. அது ஆச்சாரஹா தான், அது சமயம். இந்து சமயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சமயம்னா இங்க வந்து ஆச்சாரஹான்னு அர்த்தம். தமிழ்லயும் இதே பதம் தாங்க. அடுத்தது காலஹா. இப்ப என்ன சமயம் அப்படின்னு கேட்கிறோம், காலஹான்னு அர்த்தம். சித்தாந்தஹா, இன்னும் சொல்ல போனா இந்த இந்து சமயம் அப்படிங்கிறது 2 விதத்துல இருக்கு. ஒண்ணு ஆச்சாரஹான்னு அர்த்தம், இன்னொன்னு சித்தாந்தம், ஹைந்தவ சித்தாந்தம், அதையும் சமயம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆச்சு, சபதமாச்சு, ஆச்சாரஹா, காலஹா, சித்தாந்தஹா, சம்வித். சம்விதான்னு சொன்னாலும் இந்த ஓத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தமிழ் என்ன சொல்லுவோம், உறுதிமொழி அப்படின்னு, அல்லது ஞானம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. சம்வித் ஞானம் இப்படி இருக்கு. இதோட இந்த பாடம் முடிகிறது. அடுத்தது 15வது பாடம், பஞ்சதச பாடா, பிரஷ்னோத்தரமாலா. அதாவது ஸ்லோக வடிவத்திலேயே கேள்விகள், அதற்கு பதில்கள். என்னது கேள்வி, குத்திர விதேயா யத்னஹா.
விதேயஹான்னா கர்த்தவ்யஹான்னு அர்த்தம். விதேயஹா குத்திர விதேயஹா அப்படின்னா எங்கு யத்னமானது செய்யப்பட வேண்டியது அப்படின்னு கேள்வி. குத்ரா குத்ர அப்படிங்கிற கேள்வியே சப்தமி பக்தியில் தான் இருக்கு. எந்த விஷயத்தில் அர்த்தம், விஷய சப்தமி. வித்யாபியாசே பரோபகாரேச்ச விதேயா யத்னஹான்னு வருது. எங்க முயற்சியானது கொடுக்க வேண்டியது, செய்யப்பட வேண்டியது அப்படின்னு கேட்டால் வித்யாபியாசே கல்வி கற்பதில் ஒன்று, பரோபகாரேச்ச மற்றவர்களுடைய உதவி செய்வதில், அதிலையும் முயற்சியானது செய்யப்பட வேண்டியது. அடுத்தது அவதீரணா குவ கார்யா. குவ எங்கு, காரியா செய்யப்பட வேண்டியது. என்னது? அவதீரணா. அவதீரணான்னு சொன்னா பொருட்படுத்தாதல் அப்படின்னு இருக்கு இல்லையா, பொருட்படுத்தாமல் இருத்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லை, அதை மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பொருட்படுத்தாமல் இருத்தல், அதுதான் அவதீரணா. எதை அப்படின்னு கேட்டா, எதில் நாம இந்த பொருட்படுத்தாமல் இருக்கணும், எந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டால் பரநிந்தாயாம், மற்றவர்களுடைய நிந்தனை இருக்க அந்த விஷயத்துல நாம கவனம் கொடுக்க கூடாது, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். பரநிந்தாயாம் ஒண்ணு. பரதனேச்ச மற்றவர்களுடைய செல்வத்திலும் நாம கவனம் கொடுக்க கூடாது, அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்க கூடாது. குத்திர விதேயா வாசகா. வாசகன்னா தங்கிருத்தல், தங்குதல். இதை எங்க பண்ணணும்? கஸ்மின் விஷய அப்படின்னு கேட்டால் சஜ்ஜன சவிதே நல்லோர்களுடைய சுற்றத்தில், சதா சௌமியே. சௌமியம்னா ஒரு சந்தோஷம். அடுத்தது கஹா பரிஹாரியஹா தேசஹா. பரிஹாரியஹா அப்படின்னா தியாஜ்யஹான்னு அர்த்தம், விட வேண்டியது. எந்த தேசமானது விட வேண்டியது அப்படின்னு கேட்டா பிஷுன ஜனைஹி சங்குலீபூதஹா. சங்குலீபூதஹான்னா சுற்றிருத்தல்னு அர்த்தம். எந்த ஜனங்களால? பிஷுன ஜனங்களால. பிஷுனஹான்னா யாரு தெரியுமோ? நம்ம பத்தி தப்பாக நமக்கு தெரியாம பேசுறவன். இந்த ரெட்ட நாக்கு கர்ணே ஜபஹான்னு சொல்வா தெரியுமா? கர்ணே ஜபஹான்னு ஒரு பதம் உண்டு, கேள்விப்பட்டதுண்டா சம்ஸ்கிருதத்துல? கர்ணே ஜபஹா. இந்த பதம் பார்த்தாலே ஏதோ அர்த்தம் நமக்கு மனசுக்கு ஆறுது இல்லையா? அடுத்தவனை பத்தி மத்தவா கிட்ட போயிட்டு காதுல இந்த ஓதுறவன் அப்படின்னு நம்ம சாமானிய பாஷையில சொல்லுவோம். தப்பா சொல்றவன் அர்த்தம். தப்பு தப்பா ஆரோபணம், தோஷாரோபணம் பண்றவன். அதுவும் நேரடியா இல்லை, தெரியாத ஒருத்தருக்கு தெரியாத ஒருத்தர் இடத்துல போய் தப்பு தப்பா சொல்றவன், அவனுக்கு பேரு பிஷுனஹான்னு பேரு. இப்படி பிஷுனானா இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காலே, இவா சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது. அந்த தேசா பரிஹாரியா தியாஜ்யா, அதை விட வேண்டிய தேசம் அது. ரொம்ப நல்ல விஷயங்களா சொல்றா. இதுவரையில் என்ன சொல்லியிருந்தா, எந்த இடம் விட வேண்டியது, எந்த குணம் எடுத்துக்க வேண்டியது எல்லாம் சொல்லியிருந்தா. இதுக்கப்புறம் வேற விதமா சொல்றா. கஹா அந்தா, யார் குருடன் அப்படின்னு கேட்டா யஹா அகாரிய ரதா. செய்யத்தகாத காரியங்களில் எவனுக்கு ஈடுபாடானது இருக்கிறதோ அவன்தான் குருடன். அப்படின்னு அர்த்தம். நல்ல காரியங்களை பண்ணணும் அப்படின்னு. கஹா பதிரஹா, எவன் செவிடன் அப்படின்னு கேட்டா யஹா ஸ்ருணோதி ந அந்யோக்தி, மற்றவர்களுடைய நல்ல விஷயங்களை, நன்மையை பயக்கின்ற விஷயங்களை கேட்காம எவன் இருக்கானோ அவன்தான் பதிரஹா, செவிடன். பதிரஹான்னா செவிடன். இது நம்ம சாமானிய வேதத்திலே பார்க்கலாம். பத்ரம் கரணேபி ஸ்ருணியாம தேவாக பத்ரம் பஷ்யேமா. பத்ரம்னு மங்களகரம், மங்களகரமான விஷயத்தை பார்ப்போமாக, மங்களகரமான விஷயங்களை கேட்போமாக, இப்படிதான் நம்ம பிரார்த்தனையே பண்றோம். அடுத்தது கஹா மூகஹா, யார் ஊமை அப்படின்னு கேட்டா யஹா காலே பிரியாணி வக்தும் ந ஜானாதி. தகுந்த காலத்துல, அதாவது சும்மா ஒருத்தனை புகழ்வதற்காக, அவன்கிட்ட ஏதோ காரியம் ஆகணுங்கிறதுக்காக அவனை புகழ்ந்தால் அது தப்பு. ஆனா ஒரு இடத்த சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒருத்தன் ரொம்ப அனுத்சாகியா இருக்கான், ஏதோ ஒரு துன்பத்துல இருக்கான், அவனுக்கு நாம தெம்பூட்டுற விதத்துல அவனை பத்தி ஒரு 4 விஷயங்கள் சொன்னால் அவன் பழைய நிலைமைக்கு வருவான், நல்லா உற்சாகியா ஆயிட்டு
வேலை பண்ணுவான்னு சொன்னா நம்ம அதை பண்ணணும் இல்லையா? அதுதான் சொல்றார் பிரியாணி வக்தும், அதுவும் எப்போ, யஹா காலே உச்சித காலே பிரியாணி வக்தும் ந ஜானாதி, நல்ல விஷயங்களை நல்ல அன்பான விஷயங்களை சொல்றதுக்கு எவனுக்கு தெரியாதோ அவன் ஊமை. கஹா தர்மஹா, எது தர்மம் அப்படின்னு கேட்டா பூத தயா, பிராணிகளிடத்துல எல்லா பிராணிகளிடத்திலையும் காட்டுகின்ற கருணை இருக்கே அதுதான் வசத்தியான தர்மம். கிம் சௌக்கியம், எது ரொம்ப சுகம் அப்படின்னு கேட்டா நித்தியம் அரோகிதா ஜெகதி, வாழ்கின்ற நாள்ல எந்த விதமான வியாதியும் இல்லாம இருக்குமே அதுதான் சௌக்கியம், அதுதான் பரம சௌக்கியம். கஹா ஸ்னேகா, எது நட்பு அப்படின்னு கேட்டால் சத்பாவா, நல்ல ஒழுக்கம் நல்ல எண்ணம், இதுதான் நமக்கு நண்பன், அது இல்லைன்னு சொன்னா கெட்டு போயிடுவோம் அப்படின்னு அர்த்தம். கிம் பாண்டித்யம், இந்த வித்வத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்னது அப்படின்னு கேட்டா பரிச்சேதா, அதாவது இது சரி இது தப்பு, இந்த பொருள் இப்படிப்பட்டது அப்படின்னு அந்த ஒரு பகுப்பாய்வு அப்படின்னு தமிழ் சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுப்பாய்வு தான் பரிச்சேதா விவேகா, இதுதான் பாண்டித்யம். சரி, இப்போ இந்த பாடத்துல இதுதான் விஷயங்கள், பெருசா இதுல நம்ம நிரூபணம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. உபசர்காஹா ஆர் ப்ரப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை இங்கிலீஷ்ல. ப்ரப்போசிஷன்ஸ் ஆர் இன்டிக்ளைனபிள், அவ்வியயமாக வர்றது. இந்த உபசர்க்கங்கள் எல்லாமே அவ்வியங்கள். வேர்ட்ஸ் ப்ரிஃபிக்ஸ் டு வேர்ப்ஸ், இந்த உபசர்க்கங்கள்லாம் எங்க வந்து சேர்றது அப்படின்னு கேட்டால் இந்த தாத்துவினுடைய ரூட் இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி போய் சேர்றது. உதாரணத்துக்கு பஷ்யதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்போ இந்த இடத்துல எந்த ஒரு வர்பும் இல்லை. சம்பஷ்யதி, சம்பஷ்யாமி பிரஜா அகமிட பிரஜசோமானவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சம் அப்படிங்கிறது எங்க போய் சேர்ந்தது, பஷ்யாமி சம் அப்படின்னு போய் சேரல. இந்த திருஷ் தாது தானே பஷ்னு வந்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடி போய் சேரும். பிரவிஷதி அப்படின்னு சொல்றோம், விஷ் தாது. அப்போ அந்த தாத்துனுடைய ரூட் என்ன இருக்கோ விஷ் அப்படின்னு, அதுக்கு முன்னாடி தான் போய் சேருது. அதுதான் சொல்றார் வேர்ட்ஸ் ப்ரிஃபிக்ஸ் டு வேர்ப்ஸ். சரி, இது சேர்றதை என்ன பண்றது, இதோடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா தீஸ் மாடிஃபை, இன்டென்சிஃபை அண்ட் டோட்டலி ஆல்டர் த ஒரிஜினல் சென்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். என்ன பண்றது அப்படின்னு கேட்டா இது இந்த வேர்புனுடைய பிராகிருதமான என்ன ஒரு அர்த்தம் இருக்கோ, அந்த வேர்புக்கு என்ன அர்த்தம் இருக்கோ இயற்கையாகவே அதை மாற்றி அமைக்கிறது, மாடிஃபை பண்றது, அல்லது அதையே கொஞ்சம் அழுத்தி சொல்றதா இருக்கு, அல்லது மொத்தமா அர்த்தத்தையே மாத்தி கொடுத்துடுறது. 3 விதமா இருக்கு. ஒன்று மாடிஃபை, கொஞ்சம் அதுல மாற்றத்தை ஏற்படுத்துறது, அதாவது அந்த வேர்புடைய ரூட்டுக்கு என்ன ஒரு அர்த்தம் நமக்கு தெரியறதோ அதுல இருந்து கொஞ்சம் வேறுபடுறது. சில இடத்துல அதே வேர்புடைய அர்த்தத்தை அழுத்தி சொல்றது. கரோதி சம்ஸ்கரோதி, ரெண்டுக்கும் என்ன அர்த்தம், கரோத்தினா செய்கிறான், சம்ஸ்கரோத்தின்னு சொன்னா நன்கு செய்கிறான் அல்லது அதை புனிதமாக்குறான் அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப அந்த கரோத்திலிருந்து வெளியில போயிடல இல்லையா. பிரவிஷத்தின்னு சொல்றோம், விஷத்தின்னு சொன்னாலும் சரி பிரவிஷத்தின்னு சொன்னாலும் ரெண்டு தாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஆனா பிரவிஷத்தின்னு சொல்லும் பொழுது பிரகிருஷ்டேன விஷதி இப்படிதான் நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதாவது அந்த உபசர்க்கம் இல்லைன்னாலும் கூட அந்த தாத்துவினுடைய அர்த்தத்தை, அந்த தாத்து வெறும்னே சொல்லும் பொழுது எந்த அர்த்தம் வருதோ அதுல இருந்து ரொம்ப விலகி போயிடுறது இல்லை உபசர்க்கம் சேரும் பொழுதும். ஆனா சில இடத்துல என்ன ஆறுது, ரொம்ப சம்பந்தமே இல்லாத ஒரு அர்த்தம் கொடுக்கறது. அதுதான் சொல்லிட்டு இருக்கா மாடிஃபை, அப்புறம் வந்து இன்டென்சிஃபை ஒன்று, டோட்டலி ஆல்டர் த ஒரிஜினல் சென்ஸ். 3 விதமா இப்படி இருக்கு. திஸ் இஸ் எக்ஸ்பிளைன்டு பை த ஃபாலோவிங் ஸ்லோகா. இந்த 3 விதமான அர்த்தம் மாறுறது அப்படிங்கிறத இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்லோகத்தை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி, உபசர்கேன தாத்வர்த்தா பலாத் அந்யத்ர நீயதே, உபசர்க்கத்தினால் தாத்வர்த்தமானது பலாத்
இயற்கையா அதுக்கு என்ன அர்த்தம் உண்டோ அதுல இருந்து ரொம்ப விலகி அந்நியத்திர நீயத்தை வேற ஒரு அர்த்தத்துக்கே கொண்டு போகப்படுறது. எப்படி? பிரஹார ஆஹார சம்ஹார விஹார பரிஹாரவது. இதனுடைய விளக்கம் கீழே கொடுக்கிறா. த ரூட் ஹிரு ஹிருஞ்ச் ஹரணேன்னு தாது. அதுதான் இங்க ஹரணேங்கிறது தான் இங்க டு டேக் அவே அப்படின்னு போட்டிருக்கா. when added to the upasarga has the following different meanings. இந்த தாத்துவோட உபசர்க்கமானது சேரும் பொழுது மொத்த அர்த்தமும் மாறுறது. எப்படி? பிரஹரதி. அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிரஹரதிக்கு அடிக்கிறான்னு அர்த்தம். வாஸ்தவத்துல இந்த ஹிரிஞ்ச ஹரணேங்கிறது கொண்டு வருதல் அப்படின்னு தானே அர்த்தம். இங்க இல்லவே இல்லை, அடிக்கிறான்னு அர்த்தம் பிரஹரதி. அடுத்தது ஆஹரதி, கொண்டு வருகிறான். இது ரொம்ப வித்தியாசப்படலை. ஏன்னா ஹரத்தின்னு சொன்னாலும் கொண்டு வருகிறான் தான், கொண்டு செல்கிறான் அர்த்தம். ஆஹரத்தின்னா கொண்டு வருகிறான். இது வெர்புல ஓரளவுக்கு அந்த இயற்கையா இருக்கக்கூடிய அர்த்தத்திலிருந்து மாறலை. அடுத்தது சம்ஹரதி. சம்ஹரத்தின்னா கொள்கிறான் அர்த்தம். அடுத்தது விஹரதி, சுற்றுகிறான் அல்லது விளையாடுகிறான். பரிஹரதி, தவிர்க்கிறான். நம்ம சங்கல்பத்துல கூட பரிஹார துவாரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தவிர்த்தல்னு அர்த்தம். சரி, நோட் என்னது? சம்டைம்ஸ் உபசர்கா இஸ் ப்ரிஃபிக்ஸ்டு வித்தவுட் எனி சேஞ்ச் இன் த மீனிங். சில இடத்துல தாத்துனுடைய அர்த்தத்தையே மாறவே மாறாது, வெறும் உபசர்கா முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கும். எப்படி? இதை நம்ம முதல்லயே சொன்னோம். விஷதி, என்டர்ஸ் அர்த்தம். பிரவிஷத்தின்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான். பிரா வந்து சேர்ந்ததுனால வேற ஒரு அர்த்தம் வந்துடலை இங்க. சரி, பர்யாயாக என்ன பதத்துக்கு? அந்யஹா. அந்யஹான்னா மற்றொரு அப்படின்னு அர்த்தம். இதை சொல்றதுக்கு 4 பதங்கள் இருக்கு. இதரஹா அப்படின்னாலும் மற்றொன்று தான் அர்த்தம். அந்யஹா, பரஹா, பின்னஹா, இந்த 4த்துக்குமே ஒரே அர்த்தம்தான். பதங்கள் வேற தவிர்த்து பொருள் ஒண்ணுதான். அடுத்தது ஏகாக்கி. ஏகாக்கினா தனியான்னு அர்த்தம். ஏகாக்கி கணபாராயணம் இப்படிலாம் நிறைய இப்பெல்லாம் வருது இல்லையா, தனியாக அர்த்தம். அதுக்கு மொத்தம் 3 இருக்கு. ஏகாக்கி, தூ அப்படிங்கிறது ஸ்லோகத்தினுடைய இந்த பாத பூரணத்துக்காக. ஏகஹா தான் நமக்கு தேவை. ஏகாக்கி, ஏகஹா, ஏககஹா, இந்த 3ம் தனியாக அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றது. இதுக்கப்புறம் சததம். சததம்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு மொத்தம் 10 பதங்கள் இருக்கு. என்னென்ன? அஜஸ்ரம், சததம், நித்யம், சர்வதா, அவிரதம், சதா, அனாரதம், அவிஸ்ராந்தம், அனிஷம், திவானிஷம் இப்படின்னு மொத்தம் 10 பதங்கள் இருக்கு. இந்த 10 பதங்களுக்கும் என்ன அர்த்தம்னு கேட்டால் எப்பொழுதும்னு அர்த்தம். அடுத்த பாடம் ஷோடசஹா பாடா சுகஹா அப்படின்னு இந்த பாடத்தினுடைய தலைப்பு. அத்ர ஏகஹா சுகஹா பஞ்சரே பத்தஹா திஷ்டதி. அத்ரைகஹா. அத்ர ஏகஹா அத்ரைகஹா. இங்கு அத்ர இருக்கு, அடுத்தது ஏகஹா இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன சந்தி வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? வந்திருக்கக்கூடிய எழுத்து எது அப்படின்னு பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம். குணசந்தி வந்திருக்கு இல்ல, ஏன்னா ஐ வந்திருக்கு இல்லையா, அயவாயாவ சந்தி, விருத்தி 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 சந்தி சந்தி. ஏன்னா எந்த எழுத்துக்களுக்கு விருத்தின்னு பேரு? ஐ, ஆ, ஐ, ஔ, இந்த 3 எழுத்துக்களுக்கும் விருத்தின்னு பெயர் இல்லையா. அ, ஏ, ஓ, இந்த 3 எழுத்துக்களுக்கு குணஹான்னு பெயர். சரி, இப்போ இந்த இடத்துல எது உத்தேசியம், எது விதேயம், எது நிமித்தம்? உத்தேசியம் வந்து ஐனா, விதேயம் ஐ. வரக்கூடிய எழுத்து தானே. ஆமா, வரக்கூடிய எழுத்து ஐ. இங்க உத்தேசம் வந்து 2 எழுத்து இருக்கு. என்னன்னு கேட்டா, அத்ரால இருக்கக்கூடியதான முதல் பதம் அத்ர,
அந்த பதத்துல கடைசியா இருக்கக்கூடிய அகாரஹா, ஹ்ரஸ்வ அகாரஹா, அது ஒரு உத்தேசியம். ஏகஹால இருக்கக்கூடியதான ஏ, இந்த 2 இடத்துல தான் இந்த ஐ வந்திருக்கு. சரியா? நிமித்தம்ங்கிறது வந்து ஏங்கிறது தான் நிமித்தம் ஆயிடுமா? நாங்க பின்னாடி வருது அடுத்தது அச்சு எழுத்து வருதுனால ஏ இந்த இடத்துல வந்து அச்சி அப்படிங்கிறது நிமித்தம், அதாவது பின்னாடி ஏகாரகா இருக்கக்கூடியது. அது உத்தேசமாவும் இருக்கு. ஏன்னா இந்த 2 எழுத்துடைய இடத்துல தானே ஒரு எழுத்து வருது. இப்போ நாம முன்னாடி இந்த அயவாயாவ சந்தி பார்த்தோமே, அந்த சந்தியில வந்து உத்தேசம் ஒண்ணுதான் இல்லையா? ஏகாரத்துக்கு தான் ஐ வந்தது, ஓகாரத்துக்கு தான் ஔ வந்தது, இப்படின்னு பார்த்தோம். புரியுறதா? புரியுது. ஆனா இந்த இடத்துல 2 எழுத்துக்கு ஒரு எழுத்து வருது. எந்த 2 எழுத்துக்கு? அத்தல இருக்கக்கூடியதான அகாரத்துக்கு, அதே மாதிரி ஏகஹால இருக்கக்கூடிய ஏகாரத்துக்கு. சரியா? ஆமா. அதே மாதிரி இங்க ரெண்டுமே நிமித்தம். இது அகாரமும் நிமித்தம், ஏகாரமும் நிமித்தம். அந்த ரெண்டுமே நிமித்தமா இருக்கு, ரெண்டுமே உத்தேசமாவும் இருக்கு. ஏன்னா இந்த இடம் மட்டும் வித்தியாசப்படும். ஏன்னா ஏக பூர்வ பரயோகோன்னு ஒரு சூத்திரம். இந்த சூத்திரத்தை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். பூர்வ பரயோகோ அப்படின்னு இருக்கு. பூர்வ எழுத்துக்கும் பர எழுத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஏகா ஒரு எழுத்து வரும். அத்ரால இருக்கக்கூடிய அகாரம் ஒரு எழுத்து, பூர்வ எழுத்து. சரியா? அதே மாதிரி ஏகஹால இருக்கக்கூடியதான ஏகாரஹா இருக்கு, அது பர எழுத்து. இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஏகஹா ஒரு எழுத்து வரும். எந்த எழுத்து வரும்? இந்த இடத்துல ஐ வரும். ஏக பூர்வ பரயோகோ அப்படின்னு ஒரு சூத்திரம். சரி, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இப்ப இந்த இடத்துல என்ன சந்தி இருக்கு? விருத்தி சந்தி. விருத்தி சந்தி. ஆமா. அത്ര ஏகஹ சுகஹ பஞ்சரே பத்தஹ திஷ்டதி. அത്ര இங்கு ஏகஹ ஒரு, சுகஹ கிளியானது, பஞ்சரே கூட்டில், பத்தஹ திஷ்டதி கட்டுண்டதாக திஷ்டதி இருக்கிறது. க்த பிரத்யந்த பதம். பஞ்சராத் பஹிஹி சாகாயாம் ஸ்திதா சுகி தஸ்ய மாதா அஸ்தி. பஞ்சராத் பஞ்சமி பதம், பஞ்சமியந்தம் பதம். அந்த கூட்டிலிருந்து பஹிஹி வெளியே, சாகாயாம் கிளையில், ஸ்திதா இருக்கக்கூடியதான, க்த பிரத்யந்த ஸ்திரீலிங்க பதம். சுகி கிளியானது, பெண் கிளியானது, தஸ்ய அதனுடைய, எதனுடைய? சுகஸ்ய அந்த கூட்டில் இருக்கக்கூடியதான ஆண் கிளியினுடைய, மாதா அஸ்தி அம்மாவாக இருக்கிறது. சா அவள், அந்த பெண் கிளியானது, ஸ்வசாபகம், ஷாபகான்னா குஞ்சுன்னு அர்த்தம். சின்ன குட்டியை சொல்றோம் இல்லையா, பொதுவா எல்லாத்துக்குமே சொல்றது ஷாபகா. ஸ்வசாபகம் தன்னுடைய குட்டியை, பத்தம் கட்ட, அதாவது கூண்டில் அடைக்கப்பட்டதாக, அவலோக்கிய பார்த்துவிட்டு, அஸ்ரு முஞ்சந்தி, அஸ்ரு கண்ணீரை, நபும்சகலிங்க சப்தா, முஞ்சந்தி விடுகின்றதாக. இந்த முஞ்சந்தி அப்படிங்கிறது சத்ரு பிரத்யந்த பதம் ஸ்திரீலிங்கத்துல. இதை நம்ம பார்த்துக்கோம் இல்லையா? சத்ரு பிரத்யா புல்லிங்கத்துல பட்டன்னு கச்சன்னு இப்படின்னு பரஸ்மைபதியில, வந்தமானஹா லபமானஹா இப்படின்னு ஆத்மநேபதியில பார்த்துருக்கோம். அதுல அத போல அப்படி வரும். அதுல ஒரு சின்ன விசேஷம் நம்ம பார்க்கணும். இந்த 10 கணங்கள் இருக்கு இல்லையா தாத்துக்கள்ல, பவாதி அதாதி இப்படின்னு. இதுல பவாதி, துதாதி, ஸ்வாதி, சுராதி, ருதாதி, இந்த 5 கணங்கள் தனியா பிரிச்சுக்கணும். இதை எழுதி கூட வச்சுக்கலாம். பவாதி, துதாதி, பவாதி, துதாதி, ஸ்வாதி, சுராதி, ருதாதி.
இந்த 5 கணங்கள்ல வரும் பொழுது நகாரத்தோடு சேர்ந்து வரும். இப்போ நாம இங்க பார்க்கறோம் இல்லையா, முஞ்சந்தி அப்படின்னு நகாரத்தோட வருது. முஞ்சந்தி, முஞ்சந்தியௌ, முஞ்சந்தியஹ இப்படின்னு வரும். ஓகே. ஆனா இந்த 5 கணங்களை தவிர்த்து வேற கணங்கள் இருக்கக்கூடியதான தாத்துவா இருந்தால் அங்க நகாரம் வராது. உதாரணத்துக்கு இப்போ பார்க்கலாம். ராமஹா காரியம் குர்வன்னு அஸ்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதையே நம்ம ஸ்ரீலிங்கத்தை சொல்லும் பொழுது சீதா எப்படி சொல்லணும்? சீதா குர்வதி அஸ்தின்னு தான் சொல்லணும். குர்வந்தி அஸ்தின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த கிரிஞ்சு தாத்து வந்து இருக்கு, இது வந்து இந்த 5ல வரல, தனாதில வருது. அப்போ இந்த 5 தவிர்த்து மற்ற 5ல இருந்தால் அங்க என்ன வராது? நகாரம் ஸ்ரீலிங்கத்துல வராதுங்கிறத நாம மனசுல வச்சுக்கணும். அதுபடி இங்க கவனமா பார்த்துக்கணும். சா அந்த பெண் கிளியானது ஸ்வசாபகம் தன்னுடைய குஞ்சை பத்தம் கட்டுப்பட்டதாக அல்லது கூண்டில் அடைக்கப்பட்டதாக அவலோக்கிய பார்த்துவிட்டு அஸ்ரு முஞ்சந்தி கண்ணீரை விட்டுக்கொண்டு தேன சகா பாஷதே அதனோடு சேர்ந்து பேசுகிறது. சா அந்த கிளியானது தம் அந்த கிளி ஆண் கிளியை பார்த்து கிம் வததி இதி, இந்த இடத்துல கிம் வதத்தின்னு சத்ரு பிரத்யம் இல்லை, கிம் வததி இதி அப்படிங்கிறதுல வதத்தில ஒரு இகாரம் இருக்கு, இதில ஒரு இகாரம் இருக்கு. ரெண்டும் சேரும் பொழுது சவரண தீர்க்க சந்தியினால வததீதி அப்படின்னு வந்துடுது. வததீதி கிம் ஜானாசி, நீ அறிவாயா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பதில் எதுவும் இல்லை, அவனே மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். சா அந்த பெண் கிளி தம் அந்த ஆண் கிளியை பார்த்து வதத்தி சொல்கிறது. என்ன சொல்கிறதுன்னு கேட்ட, வத்ச குழந்தாய், உக்தம் கலு மயா என்னால் சொல்லப்பட்டதல்லவா, கர்மணி பிரயோகா என்னன்னு, ந துவயா கோட்டராத் நிர்கந்தவ்யம், கோட்டரஹன பொந்து, துவயா உன்னால், கோட்டராத்து பொந்திலிருந்து, ந நிர்கந்தவ்யம் செல்லக்கூடாது என்று என்னால் சொல்லப்பட்டதல்லவா, கோபி துவாம் கிருஹீயாத் இதி யாராவது உன்னை பிடித்து கொள்வார்கள் என்று சொன்னேன் அல்லவா, உக்தம் கலுமயா அப்படிங்கிறது அன்பை இது என்று சொன்னது. மம வாக்கியம் என்னுடைய வாக்கியத்தை அனாதிருத்திய, ஆதரகான பொருட்படுத்துதல், அனாதிருத்திய பொருட்படுத்தாது, அனாதிருத்திய கிரீடித்தும் விளையாடுவதற்கு, குசுமலதாம் பூக்களுடைய கொடி, அந்த கொடியை நோக்கி, கதஹா துவம் சென்றிருக்கிறாய் நீ, யதா மயா கதிதம் எப்படி என்னால் சொல்லப்பட்டதோ, ததைவ சம்வருத்தம் அப்படியே ஆகிவிட்டது, இதி என்று சொன்னது. இந்த 2 பேராகிராஃபையும் நான் மறுபடியும் படிக்கிறேன். அத்த ஏகஹா சுகஹா பஞ்சரே பத்தஹா திஷ்டதி, பஞ்சராத் பஹிஹி சாகாயாம் ஸ்திதா சுகி தஸ்ய மாதா அஸ்தி, சா ஸ்வசாபகம் பத்தம் அவலோக்ய அஸ்ரு முஞ்சந்தி தேன சக பாஷதே, சா தம் கிம் வததி இதி கிம் ஜானாசி, சா தம் வததி வத்ச உக்தம் கலு மயா ந த்வயா கோட்டராத் நிர்கந்தவ்யம் கோபி த்வாம் கிருஹீயாத் இதி, மம வாக்கியம் அனாதிருத்ய கிரீடித்தும் குசுமலதாம் கதஹ துவம் யதா மயா கதிதம் ததைவ சம்வருத்தம் இதி. இப்போ அந்த சுகஹா இருக்கே, சின்னது குட்டி, அது வந்து தாம் ஆஹா அவளை பார்த்து சொன்னது, பெண் கிளியை பார்த்து சொன்னது என்னன்னு, அம்ப அம்மாவே, மாதுஹு வாக்கியம் அனுல்லங்கனீயம் இது ஜானாம்யேவ, ஜானாமி ஏவ, ஜானாம்யேவ எண் சந்தி இங்க இருக்கு. மாதுஹு அம்மாவினுடைய ஷஷ்டி ஏகவச்சனம், வாக்கியம் வாக்கியத்தை, அனுல்லங்கனீயம் தாண்டக்கூடாது, இதி என்று, ஜானாமி ஏவா நான் அறிவேனே அறிவேன், அதாபி
அவ்வாறு இருந்த போதிலும் கிரீடா சக்தேன விளையாட்டில் ஆர்வம் கொண்டவனான என்னால் மயா என்னால் சாபல்யாது அதாவது ஒரு ஆசையின் பெயரால் தன் தத்து ந ஆலோசிதம் சேர்த்தால் தன்ன ஆலோசிதம் தத்து ந ஆலோசிதம் அந்த விஷயமானது அதாவது நீ சொன்ன விஷயமானது யோசிக்கவில்லை. சா பிராக அவள் சொன்னாள். என்ன சொன்னாள்? ஜாத குழந்தாய் ஏவம் கதே துவயி இவ்வாறாக உனக்கு கதி நேர்கையில் இவ்வாறாக நீ சென்றிருக்கையில் அதாவது கட்டப்படுகையில் கதம் எவ்வாறு துவதேக புத்திரயா மயா உன்னை ஒருத்தர் மட்டுமே பிள்ளையாக கொண்ட என்னால் ஆயுஷேஷா நேயா மிச்ச ஆயுஷானது அதாவது வாழ்க்கையானது எப்படி கழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு அர்த்தம். இனிமேற்கொண்டு நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு கேட்கறது. சஹா அபிருச்சது இந்த இடத்த நம்ம பார்த்தா தெரியும். சோ பிருச்சது அப்படின்னு அவகிரகம் வந்திருக்கு, லோபமா இருக்கு. சோ பிருச்சது சஹா அபிருச்சது அது கேட்டது. என்ன கேட்டது? அந்த பையனா இருக்கக்கூடிய கிளி கிம் ஏவம் ரசி என்ன நீ இப்படி சொல்கிறாய்? கிம் மம முக்திரேவ நஸ்யாத் அஸ்மாத் பஞ்சராத் முக்தின்னா இந்த இடத்துல விடுபடுதல் அர்த்தம். இந்த கூட்டிலிருந்து என்னுடைய விடுதலையானது ஏற்படாதா என்ன? சா கதயதி அம்மா சொல்றா திருடதராக பஞ்சரஸ்ய ஷலாக்காக இந்த கூண்டினுடைய அந்த கம்பிகள் இருக்கே அது ரொம்ப திருடமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. ஷலாக்கான அந்த குச்சிகள்னு அர்த்தம், இரும்பு குச்சிகள். நிபிட தராஷ்ட கேப்பும் இல்லை, இடைவெளியும் குறைச்சலாக சின்ன சின்னதா இருக்கு, அவ்வளவுதான். ஒன்று உன்னால இதை கொத்தி உடச்சுன்னு வெளில வர முடியாது, அல்லது இடைவெளி வழியா வெளில வரலான்னு பார்த்தா அதுவும் முடியாது, ரொம்ப நெருக்கமா இருக்கு. நிபிடன்னா நெருக்கம் அர்த்தம். நிபிட தராஷ்ட யதாத்வம் ந பலாயேதாக நீ எப்படி ஓடாமல் இருப்பாயோ ததா அவ்வாறு கிரகஸ்வாமி இந்த வீட்டினுடைய தலைவர் ஓனர் ஜாகரூகா பவிஷ்யதி ரொம்ப ஜாகிரதையா இருப்பார், கவனிச்சுட்டே இருப்பார். கதம் தே முக்திர் பவிஷ்யதி எப்படி உன்னுடைய விடுதலையானது இருக்க போகிறது அப்படின்னு யார் சொல்றா? அந்த அம்மா கிளி சொல்றது. சுகஹா தாம் ஆஹ அம்ப மாதுஹு வாக்கியம் அனுல்லங்கனீயம் இது ஜானாம்யேவ அதாபி கிரீடாசக்தேன மயா சாபல்யாத் தத் ந ஆலோசிதம். சா பிராஹ ஜாத ஏவம் கதே த்வயி கதம் த்வதேக புத்ரயா மயா ஆயுஷேஷா நேயः. சஹ அப்ருச்சத் கிம் ஏவம் வதசி கிம் மம முக்திரேவ ந ஸ்யாத் அஸ்மாத் பஞ்சராத். சா கதயதி திருடதராः பஞ்சரஸ்ய ஷலாக்காः நிபிடதராश्च யதா त्वं न पलायेथाः तथा गृहस्वामी जागरूको भविष्यति கதம் தே முக்திர் பவிஷ்யதி. அத்ராந்தரே அத்ராந்தரேன்னு சொன்னா இதற்கிடையில் கிரகஸ்வாமி அந்த வீட்டினுடைய தலைவர் பலஹஸ்தா சமாகதா கையில் பழத்தை கொண்டவராக சமாகதா வந்திருந்தான். சுகி பலாயிதா அந்த தாய் கிளியானது பறந்து போயிடுது. கிரகஸ்வாமி சுகமிமம் பலேன ருச்சிரேன அன்னேனச்ச போஷயிஷ்யதி. இவர் என்ன பண்ண போறார்? இந்த வீட்டு தலைவர் சுகமிமம் இந்த கிளியை பலேன பழத்தினாலும் ருச்சிரேன அன்னேன சுவையான சாப்பாட்டினாலும் போஷயிஷ்யதி இதை போஷிக்கப் போகிறார். அது மட்டும் இல்லை பாஷணஞ்ச தம் சிக்ஷயிஷ்யதி எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சிக்ஷயிஷ்யதி சிக்ஷிக்கப் போகிறார், சொல்லித்தரப் போகிறார். சிக்ஷமானாக சுகாகா இவ்வாறாக பயிற்சி அளிக்கப்பட்டதான கிளிகள் மனுஷாக இவ மனிதர்களை போல வியக்தாம் தெளிவான வாச்சம் சொற்களை உதீரயந்தி சொல்ல போகின்றன. அது மட்டும் இல்லை வேத மந்திரானபி தே படந்தி வேத மந்திரங்களை கூட அது படிக்கிறது. அயமேவ சுகானாம் பந்தனே ஹேதுஹு இதுதான் காரணம். இது
இப்படி அது தெளிவாக பேசுறது, பயிற்சி அளிக்கப்பட்டதாக தெளிவாக பேசுறது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கே, அதுதான் கிளிகள் கட்டப்படுவதற்கான காரணமாக இருக்கிறது. சுகானாம் ரூபம் அப்படி ரமணீயம், இந்த கிளிகளுடைய உருவம் கூட ரொம்ப அழகானதா இருக்கு. தேஷாம் அவைகளுடைய பக்ஷௌ இரு ரெக்கைகளும் ஹரிதௌ அப்படின்னு அர்த்தம், பச்சையாக இருக்கக்கூடியது. சஞ்சவஸ்ச சரணாஸ்ச லோஹிதாக, அதோடைய அழகுகள், மூக்கினுடைய அழகுகளும் காலும் லோஹிதாக சிகப்பானதாக இருக்கிறது. கேச்சன சுகாக, ஒரு சில கிளிகள் சித்திரவர்ணாக எல்லா நிறங்களுடன் கூடியதாக இருக்கின்றன. தே அவைகள் அதீவ ரமணீயாக மிகவும் அழகானவைகளாக இருக்கின்றன. இதோட இந்த பாடம் முடிகிறது. நாம இந்த பாடத்தினுடைய அபியாசத்தை அடுத்த வரக்கூடிய அனத்தியனத்துல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகம். வாகீஷா அத்யா சுமனசஹம் சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.